அதாவது நாங்கள் சொல்கிறோங்களே, இப்போ வந்து நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60-70% மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும். ஒருவேளை வந்து அது வந்து திமுக அதிமுக அதை ஒத்துவரலை அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை களத்தை அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம். ஆனால் இந்த எங்களுக்கு வந்து 2026 ஜனவரி 7ஆம் தேதி தான் மாநாடு வச்சுக்கிறோம். மாநாட்டுக்கு முன்னாடி கூட்டணி முடிவு செய்ய முடியாது. ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம். எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கிக்குவோம். ஆனால் தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை. அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம். அதையும் பரிசீலிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகளாக இருக்கிற அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைங்கிற விஷயத்தில் அவங்க உடந்து கிடக்கிறாங்க. அதே போல் பாமகலையும் மிகப்பெரிய இப்படியெல்லாம் எல்லா கட்சிகளும் பலவீனமான திமுகவுக்கு தான் வாய்ப்புலாம் பேசுகிறாங்க. ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? வந்து ஆட்சி அதாவதுங்க அப்படி தோணுங்க, அப்படி தோணும். ஆனால் இப்பொழுது வந்து இன்று இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் சொல்ல இயலாதுங்க. ஆச்சா, உடையிறது 1 2ஆகிறதும் 2 1ஆவதும் 1 4ஆவதும் 4 1ஆவதும் வந்து இயற்கையினுடைய விதி. அது எந்த கட்சி இன்றைக்கி உடைஞ்சது போல இருக்கலாம், நாளைக்கு திடீரென்று ஒன்று சேரலாம், ஒன்றாகிறது 2ஆகலாம். ஆனால் 2026 கள நிலவரத்தை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக வந்து அது கூட்டணி ஆட்சிக்கான கள நிலவரம் தான். அதனால் மத்திய அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுங்க. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறது, இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. எனவே அதுக்குண்டான அரசியல் சொல்வது வந்து மத்திய அரசினுடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக மாநில அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது. ஆனால் மாநிலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசை அமைப்பதற்கான சூழ்நிலை எதுவோ அதைத்தான் நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.